மக்கள் பேச்சு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ரயில்வேஸை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ் ஸ்டார்ட் ஆகி 170 வருஷம் ஆச்சு. அதாவது கம்மிங் ஏப்ரல் வந்துச்சு அப்படின்னா 171 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியன் ரயில்வேஸ் மும்பை டு தானே வரைக்கும் இயங்குச்சு. அது 34 கிலோமீட்டர் வந்து போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். இன்னொரு ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வேஸோட 150வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் வந்து ஒரு யானையை வந்து ரயில்வே கார்டு மாதிரி செலை பண்ணி அது கையில் வந்து க்ரீன் லேம்ப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. இதை வந்து இந்தியன் ரயில்வேஸோட மேஸ்காட்டாகவும் அறிவிச்சிட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 16th ஏப்ரல் 2002 நடந்தது. இந்தியாவில் ரயில்வே ஒர்க் ஷாப், அதாவது இப்போ சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ரயில்வேஸ்க்கு ஒர்க் ஷாப் கொண்டு வந்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் ஜம்லாப்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் வந்து ரயில்வேஸ் ஒர்க் ஷாப் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்தியாவில் வந்து சென்ட்ரலைஸ்டு இண்டஸ்ட்ரியல் யூனிட்னு பார்த்தீங்கன்னா அது பீகார் தான், ஜம்லாப்பூர் தான் வரும். தென் நெக்ஸ்ட் ஃபேக்ட். என்னோட 4வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான் உலகத்திலேயே 4வது பெரிய ரயில்வே நெட்வொர்க் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா USA, செகண்ட் பிளேஸில் வந்து சைனா இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் வந்து ரஷ்யா இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில் மொத்தம் 68,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரயில்வே நெட்வொர்க் இருக்குது. அதில் 45,000 கிலோமீட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் வயரிங்கால் செய்யப்பட்டிருக்கு. இந்தியன் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ரெயினை வந்து யுனெஸ்கோ வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் ஹிமாலயன், அதாவது இதெல்லாம் வந்து நிலக்கரி ட்ரெயினுங்க. 1999 வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், இது வந்து 2004 வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீலகிரி, தமிழ்நாட்டில் இருக்க நீலகிரி ட்ரெயின், அது பார்த்தீங்கன்னா 2005 வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிம்லாவில் இருக்க கல்கா வந்து 2008 வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது 4 ட்ரெயினுமே வந்து யுனெஸ்கோனால ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மாத்ரான் லைட் ரயில்வே அண்ட் கங்காரா வேலி ரயில்வே, இது ரெண்டுமே வந்து யுனெஸ்கோ வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறாங்க. அது இன்னும் எப்போன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஃபேக்ட். என்னோட அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தாங்க உலகத்திலேயே லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற கோரக்பூர்ன்ற ஊரில் தான் இருக்குது. இதோட மொத்த லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1366 மீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோரக்பூரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பிளாட்ஃபார்மில் தான் லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹூப்ளியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1505 மீட்டர் இருக்கும். ஸோ கோரக்பூரை விட ஹூப்ளியில் தான் இப்போது லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்க போகுது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 5 லக்ஸூரியஸ் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா த ராயல் ராஜஸ்தான், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆஃப் வீல், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் சேரியட், நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் ஓடசி. ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா எக்ஸ்பிரஸ். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரெயின் இன் இந்தியா, அதாவது ரொம்ப அதிக விலைக்கு இருக்குது. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் போய் அதில் போயிட முடியாது. ஏன்னா அதோட டிக்கெட் ப்ரைஸே வந்து லேக்ஸில் வரும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபேக்ட். என்னோட அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற லாங்கஸ்ட் ரயில்வே ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து அசாமோட திப்ருகர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போகிற விவேக் எக்ஸ்பிரஸ் தாங்க இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட்டு ரயில்வே ரூட். அது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4189 கிலோமீட்டர்ஸ் போகுது. இதுக்கு மொத்தம் பயண நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகுங்க. இதில் மொத்தம் 56 ஸ்டாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஷார்ட்டஸ்ட்டு ரயில்வே. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஷார்ட்டஸ்ட்டு ட்ரெயின் ரைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர்லேருந்து அஜ்னி வரைக்கும் இருக்கிற ட்ரெயின் ரூட் தான் ஷார்ட்டஸ்ட்டு. இது மொத்தமே 3 கிலோமீட்டர் தான். அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல சம்பாதிக்கிற 94% ஆஃப் மணி வந்து அதை வந்து கரண்ட்டில் ஓடிட்டுருக்க ரயில்வேஸ் ட்ரெயினுக்கு தான் வந்து செலவு பண்ணுவாங்க. 94%, வெறும் 6% தான் வந்து அது ப்ராஃபிட்டாக வருது. அதாவது இப்போ ₹1 இருக்குன்னா 45 பைசா வந்து கிட்டத்தட்ட ட்ரெயின் அதோட ட்ராக் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயின் உருவாக்குறதுக்கு அதுக்கு செலவு பண்ணிவிடுவாங்க. மிச்சம் இருக்க 4%, 5% தான் வந்து ப்ராஃபிட்டாக கவர்மெண்ட்டுக்கு போகுது.
அடுத்த ஃபேக்ட். என்னோட அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஜீப்ரா கிராசிங் தெரியும். ஆனால் ரயில்வேல மட்டும் டைமண்ட் கிராசிங்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ரயில்வேல வந்து ஒரே பாயிண்டில் எல்லா டைரக்ஷன்லும் ட்ரெயின்ஸ் வரும். அதாவது நார்த்து டு சவுத்தும் ட்ரெயின்ஸ் போகும், ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டும் ட்ரெயின்ஸ் போகும். ஸோ அப்போ அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரயில்வே ட்ராக் ஃபார்ம் ஆகும். அது பேர் தாங்க டைமண்ட் கிராசிங். இந்த பாயிண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரயில்வே ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் தருவாங்க. லாஸ்ட் ஃபேக்ட். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அது செனாப் ரிவருக்கு மேலே இருக்குது. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெசி அங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து பக்கல் டு கௌரி போகிற ரூட் தான் வந்து அந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வேர்ல்டில் ஹையஸ்ட் ஆர்க் பிரிட்ஜாக வந்து சொல்லப்படுது. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டீல் அண்ட் கான்க்ரீட்டால் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி ரயில்வே பற்றின ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். உடனே அடுத்த வர வீடியோவில் ஜென்ரலாக எந்த ஃபேக்ட்ஸை வந்து பேசலாம் அப்படிங்கிறத போடுங்க. இது வந்து தேர்ஸ்டே இந்த மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் வரும். அண்டு சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போது ஜென்ரலாக என்ன ஃபேக்ட்ஸ் பேசலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.